50க்கு 5 விக்கெட் விட்டாலும் சரி, சர்ஃபராஸ் கான் அவரு இவரெல்லாம் யாரும் வேணாம். சேப்பாக்கெல்லாம் 500%ல 1000% 2 ஸ்பின்னர் வேணும். நூர் அகமதை மட்டும் வச்சுலாம் விளையாட முடியாது, தேர்த்த முடியாது. மேத்யூ ஷார்ட்டை ஒரு செகண்டரி ஸ்பின்னராக கன்சிடர் பண்ணி சிஎஸ்கே டீம் உள்ள போறாங்க அப்படின்னா அங்கேயே சொல்லிடலாம் 100% சிஎஸ்கே தோக்க போறாங்கன்ட்டு. ருத்ராஜ் கைக்வாட், தயவு செஞ்சு கேட்குறேன், எப்படியாவது டாஸை மட்டும் வின் பண்ணி சேஸ் பண்ணிடுங்க. எந்த டீம் சேஸ் பண்றாங்களோ அவங்க 200% வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. IPL 2026ஓட 7வது கேம்ல 2 கிங்ஸ் மோத போறாங்க. ஒன்னு நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ், அப்படியே ஆப்போசிட்ல யாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இந்த ஒரு கேம்க்கான ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவியூவாக தான் இருக்க போது. இந்த வென்யூ எந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணுவா, வின்னிங் ஃபேக்டர் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் அலசி ஆராய போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேன்னு பார்க்கும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம் இந்த கேம்பெயினில் கடு மோசமாக தோத்தாங்க அகெயின்ஸ்ட் RR. ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட் PBKஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு மாசிவ் விக்ட்ரியிலேருந்து வராங்க. GT கூட பவுலிங் சென்சேஷனலாக போட்டாங்க. அதே மாதிரி பேட்டிங்கில் என்னதான் அங்கங்கே கொலாப்ஸ் இருந்தாலும் அது ஒரு கிளினிக்கலான பர்ஃபார்மன்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் இதே ஸ்கோர் ஒரு 180 190 இருந்தால் ஒரு நேஹல் வதேராவோ ஒரு சஷாங்க் சிங்கோ மார்க்கஸ் ஸ்டானிஷோ அந்த மாதிரி அவுட் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ கேமில் அப்பர் ஹேண்டில் தான் இருந்தாங்க. ஸோ 2 டீமில் ஒரு டீம் ரொம்ப மோசமாக விளையாடிட்டு வராங்க, வேறஸ் இன்னொரு டீம் டாப் நாச் கேம் விளையாடிட்டு இந்த ஒரு கேமுக்குள்ளே என்டர் ஆக போகிறாங்க. ஸோ லாஸ்ட் 10 மேட்சோட ஹெட் டு ஹெட்னு பார்க்கும்போது சிஎஸ்கே வெறும் 3 வாட்டியும் பஞ்சாப் கிங்ஸ் 7 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் ட்ரெண்ட் சிஎஸ்கே கூட நீங்கள் ஹெட் டு ஹெட் எடுத்து பார்த்தா எல்லா டீமே நல்லா தான் வின் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அவ்வளோ கேவலமாக நம்ம விளையாடிட்டு இருக்கோம். வென்யூன்னு பார்க்கும்போது MA சிதம்பரம் ஸ்டேடியம் நம்மளோட சேப்பாக்கில் ஃபர்ஸ்ட் கேம் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ IPL ஆரம்பிச்சு 6 கேம் கழிச்சு 7வது கேம் தான் IPL சேப்பாக்கு வருதுன்னு சொல்லணும். ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் இன் 2025 பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 163ஆகவும் செகண்ட் இன்னிங்ஸில் 170ஆகவும் இருக்கு. அண்ட் 2025ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீம் 2 வாட்டியும் சேஸ் பண்ணுற டீம் 4 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஸ் டு வின் அப்படின்றது ஒரு மந்த்ராவாக இருக்க போது. அண்ட் அந்த ஒரு ட்ரெண்டை தான் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நடந்துருச்சு, 5 கேம் கிட்ட நடந்துருச்சு. 5 கேம்லையும் சேசிங்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஸோ ஒரு பேட்டிங் டாமினன்ட் பிச்சாக தான் நாளைக்கு கொடுப்பாங்க. சேப்பாக் அவுட்ஃபீல்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம T20 வேர்ல்ட் கப்லேயே பார்த்தோம், ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அனதர் பேட்டிங் ட்ராக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு 190 to 200 ஒரு வின்னிங் ஸ்கோராக இருக்கும் இந்த வென்யூவில். அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் லாஸ்ட் சீசன்லன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஹையஸ்ட் ஸ்கோர் 196 for 7 ஆகும், செகண்ட் இன்னிங்ஸில் 194 for 6 ஆகும் இருக்கு. எக்கானமி ரேட் அப்படின்னு பார்க்கும்போது பேசர்ஸோட எக்கானமி 9.41 ஆகும், ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.79 ஆகும் இருக்கு. ஸோ பேசர்ஸ் என்னதான் விக்கெட்ஸ் எடுத்தாலும் மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸோட ஹெல்ப் ரொம்ப தேவை. எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ 4 கேமில் மிடில் ஓவரில் சோக் பண்ணணும். நீங்கள் அந்த ஜடேஜா ஒரு ரோல் பண்ணுவார் பாருங்க, புஸ்ஸுன்னு 4 ஓவர் போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு ரோலை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது. விக்கெட்ஸ் டேக்கன் லாஸ்ட் 10 கேம்லன்னு பார்க்கும்போது பேசர்ஸ் லாஸ்ட் 10 கேம் 58 விக்கெட்டோ, ஸ்பின்னர்ஸ் 41 விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட் டோட்டல் அட் திஸ் வென்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 246 for 5 அடிச்சது சிஎஸ்கே. லோயஸ்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 70 for 10, ஹையஸ்ட் சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 213 for 4 அண்ட் லோயஸ்ட் டிஃபெண்டட் பார்த்தீங்கன்னா 126 for 8. ஸோ இப்போ 2 டீமோட பிளேயிங் 12 பார்த்தலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சிஎஸ்கேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சிஎஸ்கே பொறுத்தவரையில் பிளேயிங் 12 என்ன சேஞ்சஸ் இருக்குமோ தெரியல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்குவாடே ஒரு மாதிரி இடிபட்டு காயப்பட்ட சிங்கம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய இன்ஜுரி. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. பட் எனக்கு ஆயுஷ் மாதிரி ஓப்பனிங் பண்ணால் ஒரு நல்ல திங்கிங்காக இருக்கும். பிகாஸ் இப்போ மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்குது. இதே ஒரு தேவான் ப்ரோவிஸ் இருக்காரு அப்படின்னா 2 பேரும் ஓப்பன் பண்ணலாம் டாப்பில். இப்போ 2 பேருமே டாப்பில் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸில் யார் கேம் எடுத்துகிட்டு போகிறான்றது தெரியல. ஸோ இதை யோசிச்சு ருத்ராஜ் 1 down வருவாரான்றதை பார்க்கலாம். டாப் 3 சீல்டு நம்பர் 4ல மேத்யூ ஷார்ட் ஒரு கேமை வச்சுலாம் நம்ம பெருசாக டிசைட் பண்ணக்கூடாது. டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர் எல்லாருக்குமே தெரியும், ஆனஸ்ட் டே வச்சு பொழக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசி பவுன்சி ட்ராக்ல விளையாடி வளர்ந்த ஒரு பிளேயர் மேத்யூ ஷார்ட். கண்டிப்பாக சிஎஸ்கே பிச்சர்ஸ் அவருக்கு சூட்டபிள் ஆகும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாராக இருப்பார். ஃபாலோட் பை தட் சிவம் தூபே, கார்த்திக் சர்மா, ஜேமி ஓவர்டன் கண்டிப்பாக ஒரு நல்ல பிக்.
அன்ஷுக் கம்போஜ், மேட் ஹென்ரி, நூர் அகமது, கலீல் அகமது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா எனக்கு தெரிஞ்சு ராகுல் சேர். இந்த வென்யூல சேப்பாக்கெல்லாம் 500%ல 1000% 2 ஸ்பின்னர் வேணும். நூர் அகமதை மட்டும் வச்சுலாம் விளையாட முடியாது, தேர்த்த முடியாது. அது குவஹாத்தி ஸ்டார்டிங்ல விக்கெட் போயிருச்சுன்றதுனால சர்ஃப்ராஸ் கான் தான் அமுச்சு விட்டாங்க. அதனால ராகுல் சேர் விளையாட முடியல. பட் இப்போ ஆஸ் பர் பிளான்ஸ் கரெக்டாக போனாலும், பிளான் படி போனாலும் சரி போலனாலும் சரி, 50க்கு 5 விக்கெட் விட்டாலும் சரி, சர்ஃப்ராஸ் கான் இவரெல்லாம் யாரும் வேணாம். கண்டிப்பாக ராகுல் சேர் தான் உள்ள வரணும். ஸ்பின்னர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க. ஒரு ஸ்பின்னரை வச்சு 100% இந்த கேமில் ஜெயிக்க முடியாது. நீங்கள் மேத்யூ ஷார்ட்டை ஒரு செகண்டரி ஸ்பின்னராக கன்சிடர் பண்ணி சிஎஸ்கே டீம் உள்ளே போகிறாங்க அப்படின்னா அங்கேயே சொல்லிடலாம் 100% சிஎஸ்கே தோக்க போகிறாங்கன்ட்டு. அப்படியே பிபிகேஸோட பிளேயிங் 12 பார்க்கும்போது பிரியங்க் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், கூப்பர் கொனலி ஒரு செம்ம பிளேயர், ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். 22 வயசு ஆகுது, அப்பகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பிளேயர், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன். அகெயின் நம்ம மேத்யூ ஷாட்டுக்கு என்ன சொன்னமோ அது அப்படியே இவருக்கும் அப்ளிகபிள் ஆகும். நல்ல பேசி பவுன்சி ட்ராக்ல விளையாட்டு வர ஒரு சேப்பாக் பிக்சர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அகெயின் ஒரு நல்ல ஒரு ஜிம் ஆஃப் அ நாக் ஃப்ரம் கூப்பர் கானலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 2 டவுனில் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், நேஹல் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மார்க்கோ யான்சன், ஜேவியர் பாட்லெட். நம்ம டுவார்ஷியஸ் விளையாடுவாரோன்னு நினச்சோம், பட் பாட்லெட் தான் விளையாடினாரு. ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேம்னு சொல்லணும். பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் வந்து 6 அடித்தார். 2 கேட்ச் சூப்பரான ஒரு கேட்ச் கூட பிடிச்சாரு லாங் ஆனில். தென் வைஷாக், விஜயகுமார், அஷ்தீப் சிங் அண்ட் இம்பாக்ட் பிளேயராக யுஸ்வேந்திர சஹல். ஸோ இதுதான் 2 டீமோட ஒரு பிளேயிங் 12 இருக்க போகுது. இப்போ பிளேயிங் 12 வென்யூ எல்லாமே பார்த்தாச்சு. இதை வச்சு வின்னிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ருத்ராஜ் கைக்வாட் தயவு செஞ்சு கேட்குறேன், எப்படியாவது டாஸை மட்டும் வின் பண்ணி சேஸ் பண்ணிடுங்க. எந்த டீம் சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க 200% வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சேஸ் டு வின் அப்படின்றது ஒரு மந்த்ரா. அண்ட் டியூவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது டியூ வந்து இருக்கு சென்னையில் அப்படின்றதுனால கண்டிப்பாக கொஞ்சம் டியூவும் இம்பாக்ட் பண்ணும். ஸோ சேஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் அகெயின் கம்மிங் டு பிளே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க. 2 சைடுமே பிரைமரி ஸ்பின்னர்ஸ் வேற லெவல். ஒரு சைடு நூர் அகமது சொன்னால் இன்னொரு சைடு யுஸ்வேந்திர சஹல். பட் செகண்டரி ஸ்பின்னர் 2 டீமுமே செகண்டரி ஸ்பின்னர் ஒரு வீக் லிங்க் தான். இங்கே ராகுல் சேர் வந்தால் எப்படி பவுல் பண்ண போகிறான்னு தெரியல. கண்டிப்பாக அவர் மாதிரி ஒரு பிளேயர்லாம் எல்லாத்துக்கும் எங்கேயோ இருக்கணும் கைஸ். பட் இன்னும் அதே இதுலேயே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ பிரேக் அவுட் சீசனாக இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் அப்படிலாம் சொன்னால் பஞ்சாபுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குது. பட் மனசு அதை ஒத்துக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக மஞ்சள் சோக்கா தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அகெயின் சொல்கிறேன், மனசு மஞ்சள் சோக்கான்னு சொல்லுது. பட் அனாலிசிஸ் ஸ்டாட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பஞ்சாப் வே அஹெட், வேற லெவல். ஒரு டைட்டில் கண்டெண்டர் டீம் அவங்க. வேற சிஎஸ்கே ஓகே பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.